தெலுங்கு மொழியில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வந்தவர் நடிகை விஜயசாந்தி. ஒரு ஆல்பத்தில் அவரின் புகைப்படத்தை பார்த்துவிட்டு கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்தில் நடிகை விஜயசாந்தியை நடிக்க வைத்தார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். அதன் பின்னர் சில தமிழ் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார் நடிகை விஜயசாந்தி. ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகள் இல்லாததால் திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார். ஆனால் உன்னிடம் திறமை இருக்கு, நீ நடிப்பதை நிறுத்தக்கூடாது என அவருடைய கணவர் அன்பு கட்டளை போட்டதால் சினிமாவில் தொடர்ந்து நடிக்க துவங்கினார் விஜயசாந்தி. அப்போதுதான் விஜயசாந்தி IPS என்ற திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு நடிகை விஜயசாந்திக்கு வந்தது. கிரண் பேடி IPS அதிகாரியை முன்னுதாரணமாக கொண்டு இந்த திரைப்படத்தின் கதை உருவாக்கப்பட்டிருந்தது. விஜயசாந்தி IPS என்ற இந்த திரைப்படம் முதலில் தெலுங்கில் தான் உருவானது. அங்கு அந்த படம் சூப்பர் ஹிட் அடிக்கவே தமிழில் டப் செய்யப்பட்டு வெளியானது. தமிழ் ரசிகர்களிடமும் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஹிட் அடித்தது. அதன் பிறகு போலீஸ் அதிகாரி வேடத்தில் தொடர்ந்து நடிக்க துவங்கினார். அந்த எல்லா படமுமே தமிழில் டப் செய்யப்பட்டு வெளியானது. தடயம், ராஜஸ்தான் உள்ளிட்ட சில திரைப்படங்களில் நடித்தார். ஒரு கட்டத்தில் ஆந்திர அரசியலிலும் இறங்கி முழு நேர அரசியல்வாதியாக மாறினார். இப்போதெல்லாம் அவர் சினிமாவில் நடிப்பதில்லை. 1990ஆம் ஆண்டுகளிலேயே லேடி சூப்பர் ஸ்டார் என்கின்ற பட்டமும் இவருக்கு இருந்தது. இந்த நிலையில் இயக்குனர் P. வாசுவின் இயக்கத்தில் இவர் நடித்த படம்தான் மன்னன் என்ற திரைப்படம். திமிர் பிடித்த பணக்கார முதலாளியாக இருக்கும் விஜயசாந்தியின் கொட்டத்தை அவரின் கம்பெனியில் பணிபுரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடக்குவது போல் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். மன்னன் என்ற இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்புக்கு வந்த விஜயசாந்தி லேடி சூப்பர் ஸ்டார் என்கின்ற மமதையில் மிகவும் திமிராக நடந்து கொண்டு எல்லோரையும் திட்டி வந்திருக்கிறார். இதனால் கோபமடைந்த இயக்குனர் P. வாசு, இங்கே ஒரே சூப்பர் ஸ்டார் தான், அது ரஜினி சார் மட்டும்தான். விஜயசாந்தி கையெழுத்து போட்டு கொடுத்த அக்ரிமெண்ட் பத்திரம் என்னிடம் இருக்கு. இதே மாதிரி அவர் திமிராக நடந்துகிட்டா அவர் வேற எந்த படத்திலும் நடிக்க முடியாது என சொல்ல, இதை கேட்டு அதிர்ந்து போன நடிகை விஜயசாந்தி அதன் பின்னர் பந்தா பண்ணாமல் ஒழுங்காக நடித்து கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.